அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ வந்து ரொம்ப வளர்த்தாம நம்ம வந்து டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன வீடியோவோட பார்ட் 2 அதாவது அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. ஸோ நம்ம க்ளீனிங் வ்ளாக் போட்டிருந்தோம் இல்லையா? இதுக்காக நம்ம டீப் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தான். ஸோ 2 நாள் அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ ஒரு நாள் நான் ரெஸ்ட் விட்டுட்டேன். ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மிட் டெர்ம் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் கேப் விட்டுட்டு தான் நான் வந்து அடுத்த க்ளீனிங்க்கு இது பண்ணேன். ஸோ அன்றைக்கி வந்து சிம்பிளாக லஞ்ச் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மாடியில் இருந்த முருங்கைக்கீரையில் ஒரு 2 3 கொத்து உடச்சிட்டு கீரை சாறு வச்சுக்கலாம். நாள் வச்ச இறாலா நம்ம இருந்துச்சு. ஸோ அதை வச்சு இன்றைக்கி மேனேஜ் பண்ணிக்கலாம், க்ளீன் வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மாடியில் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு இருந்தேன். ஹாலில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. இங்கே வந்து பீங்கான் கோப்பை தட்டை இதெல்லாம் இருக்குது. ஸோ அது அப்புறம் வந்து ஷீல்டு ஸ்கூலில் வாங்கின ஷீல்டு, கப்பு, அதுக்கப்புறம் நானாலாம் வாங்கின ஷீல்ட்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒட்டடை ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாச்சு இங்கே கை வச்சு இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும். ஸோ அதை அன்றைக்கிங்க முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுதான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் இது பண்ணுறதுனால நான் அதெல்லாம் அதிகமாக வீடியோ இது பண்ணலை. ஸோ சேஃபாக அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அது ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. போன வருஷம் பார்த்திங்கனாக்கா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணோம். ஸோ இப்போ வந்து சும்மா டிஷ்யூ மட்டும் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். டைம் இல்லை. தனியாக இது பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நேரம் இதாகிடும். அடுத்த சமையல் வேலைலாம் இருக்கு இல்லையா? அதனால் ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதில் எல்லாம் முடிச்சிட்டாச்சு. அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷீல்டு, மெடலு இந்த இதெல்லாம் வந்து அது ஒரு ஷெல்ஃபில் வச்சாச்சு. அடுத்த இதாக எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதாவது ஹாலில் ஒரு ஷெல்ஃப் இருக்குதுன்னு வச்சிங்களேன். நம்மளுக்கே எல்லாருக்குமே உள்ள பழக்கம் தான். கையில் ஏதாவது இது பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த செல்ஃபி இடுக்கில் தான் எல்லாத்தையுமே நம்ம கையில் கொண்டு போய் வைப்போம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடுக்க எடுக்க என்ன இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னே தெரியல. எல்லாமே அதில் தான் வச்சிருக்கு. ஒரு நெருப்பொட்டி பாக்ஸாக இருக்கட்டும், கேண்டிலாக இருக்கட்டும், எரிஞ்சு மீதமான கேண்டில்லேருந்து எல்லாமே அந்த ஷெல்ஃப் தான். அது எல்லாருக்குமே உள்ள பழக்கம் தான். என்னென்னா நம்ம ஏதாவது இது பண்ணுவோம், ஷெல்ஃப் இருக்கோன்னு தூக்கி அப்படியே டபக்குன்னு வச்சுட்டு போய்டும் இல்லையா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் எல்லார்ட்டையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ டஸ்ட் அலர்ஜி ஆகிடும் இல்லையா? ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்குன்னே ஒரு தனி புர்க்கா ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டு இது பண்ணிட்டு தான் எல்லாமே இது பண்ணுறது. ஸோ செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா பிள்ளையோட ப்ராஜெக்ட் எங்களுக்காக பண்ண அந்த ஒரு ப்ராஜெக்ட்டு, அப்புறம் வந்து மேலே அந்த ஷீல்டு இதெல்லாம் அது பக்கத்துலேயே வந்து மெடலு, ஷீல்டு எல்லாமே வந்து பார்சல் இது பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இந்த இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இது தான். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஃபுல்லாக இதாகிடுச்சு. இந்த கேரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா பெருநாள் சமயம் மற்ற ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கேரியர்லாம் யூஸ் ஆகும். ஸோ வருஷம்லாம் அது எப்படி சொல்கிறது, சைஸ் வாரியாக உட்காந்துருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. நல்லாவே போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கவே அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருந்தது. ஸோ இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிடலான்னு பார்த்தாக்கா சரி வராது. எல்லாமே இது பண்ணிவிட்டு கடைசியாக வேலை வச்சுக்கலாம் இதன்ட்டு தான் லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டேன். அதில் அதோட எல்லா வேலையுமே அதாவது கிச்சனுக்கு உள்ள ஹாலு, ரூமு எல்லாமே முடிஞ்சு. இன்னொரு ரூமும் இருந்தது. நான் அதை க்ளீன் பண்ணுறதுலாம் எதுவும் வீடியோலாம் இது பண்ணவே இல்லை. ஸோ அங்கே எல்லாமே லாஃப்ட்டில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே எல்லாமே ஏணியை போட்டு ஏறி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக நம்மளோட இடம், அதாவது நம்ம கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே மாற்றி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா போன வீடியோவுக்கு. அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னன்னாக்கா இந்த வால்பேப்பர் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நான் இதுலேயே வந்து 2 கலர் இருந்தது, பிளாக்கு அண்ட் இந்த கலர். ஸோ பிளாக் வந்து போடலான்னு பார்த்தாக்கா ஏற்கனவே பிளாக்காக இருக்குது. சரி வேண்டாம், நம்ம வச்சுருக்க யூஸ் பண்ண போகிற திங்ஸ் எல்லாமே வந்து இந்த கலர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து 156 தான் அந்த ரோலு. ஸோ அதை வாங்கி இந்த ஷெல்ஃபில் உள்ள எல்லாத்தையுமே இது பண்ணிடலாம். இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ தான் நான் வந்து இந்த பட்டாணி, வெள்ளை பட்டாணி இதுக்கெல்லாம் வந்து பருப்பு ஐட்டத்துக்கெலாம் மாற்றிடலான்னு சொல்லிட்டு பாதி மாற்றியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற அந்த பாட்டில் எல்லாமே வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வேலையை வந்து லாஸ்ட்டாக கிச்சன் வேலை. ஸோ இதை முடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. கிச்சனில் வந்து நம்மளோட நம்ம இடம் இல்லையா? ஸோ அது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றி அப்பப்போ இது பண்ணிக்கிட்டோம்னு வைங்களேன், நம்மளுக்கு அங்கே நின்று வேலை பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டே டு நைட் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அதுக்குள்ளேயே தான் இருக்கோம். காலையில் கிச்சன் உலகம் வரோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் படுக்க போகிறதுக்கு தான் ரூம்க்கே வருவோம். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் நம்மளுக்கு ஃபுல்லாக டே வந்து இப்படியே தான் போகும் இல்லையா? கிச்சனுக்குள்ளே தான் போவோம். அப்போ அந்த இடத்த நம்ம வந்து க்ளீனாக நீட்டாக அப்பப்போ இது பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும், ஆசையாகவும் இருக்கும் ரொம்ப நின்று இது பண்ணுறதுக்கும். ஸோ நம்மளோட
நம்மளோட இடம் இல்லையா, அது எவ்வளோ இதாக க்ளீனாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்மளும் சேஃபாக பார்த்துக்கணும். இடையில நான் எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். பட் இப்போ இந்த வால் ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன் இல்லையா, ஸோ அது வந்து இதில் வந்து இது பண்ணுறதுக்காக தான் எல்லாமே வந்து கொலின்லாம் போட்டு லிக்யூடு எல்லாம் இது பண்ணி போட்டு தொடச்சிட்டு இது பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரோல் வந்து நம்ம வந்து ஏற்கனவே கிச்சன் செவுத்துல ஒட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஒட்டும்போது ஒன்றும் தெரியல. இது வந்து பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா வடிவேல் வந்து தார்ப்பாயை வச்சுக்கிட்டு படுக்க போன கதையாக தான் இருந்தது. இப்படி பெரட்டினா அப்படி பெரட்டினா இப்படின்ட்டு ரொம்ப வேலை வச்சிடுச்சு. கொஞ்சம் அழுத்தமாகவும் இருந்தது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 156க்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒர்த்து தான். நல்லா இருந்தது. நிறைய வந்து டிசைன்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு. சரி, எனக்கு இது ஓகேவாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக இது பண்ணவே இல்லை, என்னால் முடியாது. ஸோ அதனால் தம்பியை தான் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. கடுப்படிச்சான். இருந்தாலும் சரி பரவாயில்ல ஒட்டிட்டாடான்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து இதை ஒட்டியாச்சு ஒரு வழியாக. ஒட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி கேப்பாக இதாகிடுச்சு ஒட்டுறதுக்குள்ள. லாஸ்ட்டு ஷீட் இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா, அதாவது கரெக்டாக ஒட்டுனுச்சு. ஒரு வழியாக எல்லாமே ஒட்டுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது மேலே வந்து திங்ஸ் வைக்க போகிறோம் அப்படிங்கும்போதே இன்னும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ இப்போ பருப்புக்கு மசாலாஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு திங்ஸ் எல்லாமே மாற்றி. அது வந்து நம்ம வால் ஸ்டிக்கர் இந்த இது ஒட்டுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த மசாலா இதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேப்பர்லாம் பிரித்து போட்டு எல்லாம் அப்படி அப்படியே கிடந்துச்சு. ஸோ காலையிலேயும் சரியான வேலை. ஸோ மதியானம் அதனால தான் சிம்பிளாக கறி இது பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ எடுத்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் இதெல்லாமே நவுத்தி வச்சுட்டு மசாலாஸ்க்கு இதுக்கு மட்டும் அஞ்சரைப்பட்டி ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து நான் காட்டுறேன் என்னென்ன இது பண்ணி வச்சுருந்தேன்ட்டு. ஸோ இது வந்து வைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. கிச்சன்னாலே அது நம்மளோட ப்ளேஸு, நமக்கான இடம், நம்மளோட உலகம் அதுதான். ஸோ அதை ரொம்ப நீட்டாக இதாக பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு. ஸோ வீட்டை நம்ம அது எப்படி வீட்டு உள்ளக்குமே சரி நம்ம தான் அதை க்ளீன் பண்ணுறோம், எல்லாம் இது பண்ணுறோம். இருந்தாலும் கிச்சனுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். ஆனால் இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா நான் வந்து என்ன மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்டாக்கா என்ன சொல்கிறது. ஸோ நான் இதை க்ளீன்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது இப்போ அம்மா வந்து என் கூட பக்கத்தில் இப்போ இல்லை. ஸோ அது ஒன்று தான். ஏன்னா நான் ஏதாவது பண்ணாக்கா கண்டிப்பாக இது இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம்னு ஐடியா சொல்லுவாங்க. நான் வந்து அவங்கள கேட்காம எதுவும் பண்ணவும் மாட்டேன். நான் வந்து இதை முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒட்டணும், இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அம்மாட்ட சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் மட்டுமே தான் நின்று எல்லாமே மாற்றிட்டுருக்கேன். ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை கண்டிப்பாக சொல்கிறேன். சரியா? அம்மா எங்கே போனாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுட்டு வீடியோ கொஞ்சம் நல்லாவே அம்மா அதில் வீடியோவில் வந்துட்டுருக்க மாட்டாங்க. அதுக்கான ரீசனை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து இந்த கண்டெய்னர் வந்து இந்த கண்டெய்னர் வந்து இது வந்து சீக்ரெட், நான் இதை சொல்ல மாட்டேன். இதில் வந்து இப்போ இதெல்லாமே பருப்பு எல்லாமே கொட்டியாச்சு. ஸோ பழைய இதெல்லாம் பாக்ஸில் இருந்ததை மட்டும் தான் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ புதுசாக எடுத்து மலேசாமா வந்து அப்போ தான் வந்திருக்கு. ஸோ மற்ற பருப்பெல்லாம் அப்புறமா ஃபில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இந்த டப்பா எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாமே மாற்றியிருந்தேன். டீ தூள், அதுக்கு மேலே ஒரு காஃபி, அது சன்ரைஸு காஃபி, மாவு பவுடரு, அதாவது பால் பவுடரு, இதெல்லாமே அந்த இந்த ஜார்லாம் வந்து இப்போ தான் நான் ரீசெண்டாக மாற்றினேன். பருப்புக்கு மட்டும்தான் இது. புதுசாக வேறு எதுவுமே நான் அதிகமாக இது பண்ணலை. சுகருக்கு மட்டும் பார்த்திங்கனாக்கா அது இன்னும் மாற்றாமல் இருக்குது. அதுதான் ரொம்ப நாளாச்சு மாற்றி. ஸோ அது அப்புறமா வாங்கிக்கலாம், சூப்பர் மார்க்கெட் போனால் அந்த பாக்ஸ் வாங்கிக்கலாம், இல்லைனா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் மீஷோவில் அப்படின்ட்டு. ஸோ இந்த இது மாற்றினதுக்கப்புறம் எனக்கு இடம் வந்து கொஞ்சம் நிறையவே கேப் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இல்லையா? ஸோ நான் ரொம்ப நேரம் அதை நின்று ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, எவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா ஒரு இதாக இருக்கும் இல்லையா, நம்மளுக்கே ஒரு ஆசையாக இருக்கும்ல. ஓகே, ஓ சூப்பராக இருக்கே, அழகாக இருக்கே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக செஞ்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஒன்று மைண்டில் ஒன்று செட் பண்ணுவோம். ஆனால் அதை நம்ம இது பண்ணும்போது அதை வந்து செஞ்சு இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் இந்த தடவை நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரியே அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த பருப்புலாம் கொட்டி பாட்டில்லாம் இது பண்ணி வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. இடமும் எனக்கு மிச்சமாக இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த ஷெல்ஃபில் மசாலாஸ்க்கு வந்து பாக்ஸ் வந்து 5.5 வாங்கியிருந்தேன் சொன்னேன் இல்லையா. இது வந்து நான் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு ஆன்லைன் ரேட்டு தான். ஆனால் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருந்தது. இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இல்லை. சூப்பர் மார்க்கெட்டில் நான் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ மசாலாஸ் மட்டும் இது பண்ணிக்கலான்ட்டு. ஸோ எடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மங்களகரமாக ஆரம்பிப்போன்னு சொல்லி மஞ்சள் தூள் மட்டும் தான் அதில் போட்டிருக்கேன். அதாவது வச்சேன் ஃபஸ்ட்டு அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற மசாலாஸ் எல்லாமே கொஞ்சம் இதை கொட்டி வச்சுட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பர் மார்க்கெட் போனால் இன்னொரு பாக்ஸ் இது மாதிரி வாங்கிட்டு வந்து அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ் எல்லாமே அதில் வந்து கொட்டி இது பண்ணி வச்சுக்கலாம், அதையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இருக்கிறது எல்லாமே நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் நைஃப் ஸ்டாண்ட் ஒன்று காட்டியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு இதுக்கு மேட்சாக தான் அந்த நைஃப் ஸ்டாண்ட் இது பண்ணேன். நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கு இன்றைக்கி தான் நேரம் வந்திருக்கு. ஸோ நான் வந்தேன்னா நோம்புக்கு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அப்போங்க மாற்றிக்கலான்னு தான் பொறுமையாக வச்சுருந்தேன். ஸோ நினச்ச மாதிரியே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. மசாலாஸ் எல்லாமே வந்து இது பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே இது பண்ணியாச்சு.
இந்த அஞ்சரை பெட்டி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணணும் கிச்சனில அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிச்சனுக்கு செட் ஆகுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சின்ன கிச்சனா தானே, பெரிய கிச்சனா தானே, நம்ம இடம், நம்ம கிச்சன். நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாரி மாற்றிக்க வேண்டியது தானே. இதில என்ன யார்ட்ட என்ன பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு, நம்ம இஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமா இதை வாங்கிட்டேன். ஸோ இத மசாலாஸ் எல்லாமே கொட்டினோனே பார்க்கவே ரொம்ப 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 அழகா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மசாலா பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஆன்லைனில் மீஷோவில் கிடைக்கிது. 160 180 இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இந்த குட்டி குட்டி ஸ்பூன் வந்து நான் ஏற்கனவே வந்து போன வருஷம் ஹந்திரி கடையில் வந்து அம்மா வாங்கி வச்சுருந்தா. அது எல்லாத்துக்குமே இது பண்ணி வச்சாச்சு. அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் பிளாஸ்டிக் ஸ்பூன் கொடுத்துருந்தான். அது உள்ள நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா காஷ்மீரி சில்லி பவுட்ரு, அது ஆப்போசிட்டில் நார்மல் சில்லி பவுட்ரு, சோம்புத்தூள், சாம்பார் பொடி, கறி மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் இதில் வச்சாச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு மேட்சாக தான் அந்த நைஃப் ஸ்டாண்டு சித்தி வாங்கி கொடுத்துச்சு இல்லையா, அந்த நைஃப் ஸ்டாண்டில் வந்து இது பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் அந்த ஸ்டிக்கருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்காக தான் அந்த கலரே சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற இதுக்கெலாம் வந்து நான் சொன்ன ஸ்பைசஸ்க்கெலாமும் இதே மாதிரி டாப்பில் அந்த அந்த மூடி வந்து வேறு கலர்லேயும் பாக்ஸோட கலரும் அப்படியே சேஞ்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடையாளத்துக்கு மாற்றி வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ட்டு. சின்ன கிச்சனாக இருந்தால் என்ன, பெரிய கிச்சனாக இருந்தால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றியாச்சின்னு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ பழைய அந்த யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி எல்லாமே தனியாக வைக்கணும் இல்லையா, அடுத்த வேலை அதெல்லாம் இது பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு இந்த நைஃப் ஸ்டாண்ட் மட்டும் இது பண்ணி மறந்துட்டேன். ஸோ அதையுமே நான் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுப்பு பக்கத்தில் வைக்க வேணான்ட்டு ஒரு பிளானு. என்னென்னா ஆயிலெலாம் இதாகுது இல்லையா, நம்ம லைட்டரு முக்கியமாக என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் இதில் வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள தடுப்பு வேறு எதுவுமே இல்லை. அந்த மேலே வந்து கேப் மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா, அது மட்டும்தான். ஸோ இதில் எப்படி வைக்கிறது என்னன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. சரி வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணிவிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து அந்த ஷெல்ஃப்லேயே வச்சு யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா கிச்சன் பக்கத்தில் வச்சு வேஸ்ட்டாக அந்த பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஆயில் பட்டுக்கிட்டே இருக்கும். அது நம்ம திரும்ப திரும்ப வாஷ் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம், அதோட இதே அப்படியே போயிடும் இல்லையா. ஸோ அதனால் அது வந்து இந்த அஞ்சரை பெட்டி கிட்டனே கொண்டு வைக்கலாமான்ட்டு யோசிச்சுக்கிட்டே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பூன் போடுறதுக்கு இதுலேயே இன்னொன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு யோசனை இருந்துச்சு. சரி அதையுமே மாற்றிட்டா நம்மளுக்கு இடமும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மிச்சமாக இருக்கும். நம்மளுக்கு பார்க்க ஃப்ரீயாக இருக்கும் இடம். கேப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபில்லாக இருக்கிறதுல கொஞ்சம் கேப் கிடைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை கொண்டு வந்து பார்த்திங்கனாக்கா, இதை வைக்கிறதுக்குள்ளே 2, 3 தடவை எடுத்து எடுத்து இது மேலே வைக்கிறதா, நம்ம மசாலா எடுப்போம், அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு லைட்டர் எடுப்போம், இங்கே வைக்கிறதா அங்கே வைக்கிறதான்னு குழம்பி சரி கொஞ்சம் இருக்கட்டும் இப்படியே. அதுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலான்ட்டு அந்த கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த பாக்ஸ் மேலேயே வச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இது பண்ணிவிட்டேன். ஏன்னா தூரத்துலேயும் பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஷைனிங்காக அந்த இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த கிச்சன் மாற்றினது ஓகே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஒரு கொசுவை நம்ம உதாரணம் காட்டுறதுக்கு நம்ம வெக்கப்பட மாட்டோம். அதை விட தாழ்ந்தது உதாரணமாக காட்டுறது நம்ம வெக்கப்பட மாட்டோம். படைச்சது அவன். நீங்க கோடி ரூபாய் கொடுத்து ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து நீங்க ஃபிளைட்டோ புல்லட் ட்ரெயினோ ஷிப்போ நீங்க கண்டுபிடிச்சாலும் அவன் படைச்ச ஒரு கொசுக்கு ஈஸியாக நீங்க உருவாக்க முடியாத ஒரு உயிரை அவன் உருவாக்கி விடுவான். இயற்கைக்கு எதிராக உயிர் என்ன செய்யும், போராடும். ட்ரெயின் வருது, இதுல நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தண்டவாளத்தில் ஊர்ந்து நகர்ந்துடும். அதுதான் பெருசு. பார்த்தா பெரியவர்களே, இப்ப கல்விங்கிறது என்னன்னு கேட்டா தகவல்களை சேகரிக்கிறது கிடையாது. நிறைய விஷயங்கள் படிக்கிறேன், நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன், அதுவும் அறிவு வளர்த்தான். அது மட்டுமே கல்வி கிடையாது. கல்விங்கிறது இயற்கையா அல்ல நம்மளுடைய உள்ளத்துல ஒரு கதவை கொண்டு மூடி வச்சுதான். அதை திறக்கிறதுக்கு தான் கல்வி. இதை நம்ம முதல்ல விளங்கிக்கிறேன். அதனால மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணி நம்ம குழந்தைகளை என்னைக்குமே திட்டக்கூடாது. புடவை எடுக்கிற மாதிரி. ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கரெக்டாக இருந்தது வேலை. நான் கிச்சன் வேலை எல்லாம் முடிக்கிறதுக்கும் பிள்ளை வந்து ஸ்கூல் விட்டு வரதுக்கும் எனக்கு கரெக்டாக இருந்தது. நான் 4:30க்கு வந்தாவன். நான் 4:10க்குலாம் வேலை முடிச்சுட்டு குளிச்சுட்டு நானுமே இது பண்ணிவிட்டு காஃபி போடுறதுக்காக அடுப்பில் பாலை சுட்டு பண்ணிட்டு இது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கனாக்கா, அன்றைக்கி இங்கே தான் வந்து பிள்ளையோட ஓதுகிற பள்ளியில் வந்து ஆண்டு விழா வச்சுருக்கா. சரி ஓகே அதுக்கு வந்து கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை வந்தோடனே அவனே ரெடியாக சொல்லிட்டு நானுமே ரெடி ஆகிட்டேன். குளிச்சுட்டு பார்த்திங்கனாக்கா 5 மணிக்கெலாம் வந்து பள்ளிக்கு வந்துட்டோம். 5 மணி 5:15 இருக்கும். நாங்கள் வந்துவிட்டோம். நல்லவேளை எனக்கு உட்காரதுக்கு அங்கே சேர்லேயே இடம் கிடச்சிது. காலையிலேருந்து ஆடின ஆட்டம் ரொம்ப எனக்கு டயர்டாக இருந்தது. ஆடின ஆட்டம்னாக்கா வேலை அப்படியே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அன்றைக்கி. இங்கே என்னென்னா நான் மதியம் சாப்பிட்டுட்டு அந்த கை கழுவிட்டு நேராக கிச்சனுக்கு போனது தான். ஏன்னா அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு எப்படியும் லேட் ஆகும்னு எனக்கு தெரியும். அதனாலே வந்து பார்த்திங்கனாக்கா உட்காரவே இல்லை. இங்கே வந்து தான் நான் சேரில் இடம் கிடச்சதோட உட்காந்தேன். ஸோ மதரசாவில் வந்து ஆண்டு விழாலையும் அல்ஹம்துலில்லாஹ் கலந்துக்கிட்டேன்.
பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க எல்லாருமே வந்து சூறா, கராத்தே எல்லாமே இது பண்ணி இந்த ஹலோ மாஷால்லா ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். கடைசியில் வந்து பரிசளிப்பு விழாவும் வச்சுருந்தாங்க. எல்லா பிள்ளைங்களுக்குமே யாருக்குமே அதாவது ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இல்லாமல் எல்லா பிள்ளைங்களுக்குமே சமமாக கிஃப்ட் எல்லாமே ப்ரைஸஸ் எல்லாமே கொடுத்த ஹல்வா. فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم تحبط أعمالكم وأنتم لا تشكرون إن الذين ينادونك من وراء الحجرات أكثر. ஆண்டு விழா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் சேர்ந்தா மறுபடியும் பிள்ளைங்க எல்லாருமே வந்து இந்த ஹல்வா பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக ரொம்ப அழகாக நல்லா ட்ரெஸ்லாம் அழகாக போட்டுக்கிட்டு க்யூட்டாக எல்லாம் வந்து இந்த ஹல்வா மாஷால்லா எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சூறாக்கள் எல்லாருமே பிள்ளைங்க எல்லாருமே மனனம் பண்ணி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. والله بكل شيء عليم صدق الله العلي العظيم. அப்துல் ரவுஃப் அவர்களுடைய மகளார் ரஸ்மினா அவர்கள். الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابسين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا صدق الله العلي العظيم. الحمد لله. ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله. என்னுடைய அன்புக்குரிய சர்க்குரு சையத் ஆசிம் மௌலானா அவர்களே, சின்ன சின்ன பூக்களே கண்மலர்வி சீர்பெருக வாழ்ந்திடவே எழுந்திடுவி வல்ல இறை மறை இருக்கு வல்ல நபி வழி இருக்கு நல்ல நல்ல எண்ணங்களை நாளும் பேணி வாழ்ந்திடவே சின்ன சின்ன பூக்களே கண்மலர்வி
சீர்பெருக ஸோ வாழ்ந்திடவே மதர்ஸாக்கு ஆண்டு விழாக்கு வந்திருந்த எல்லா பேரண்ட்ஸ்க்குமே டீ அப்புறம் சுட சுட வாடா எல்லாமே கொடுத்துருந்த ஹல்வா. ஸோ எல்லாருக்குமே யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே குறையே இல்லாமல் நல்ல விதமாக ஆண்டு விழாவும் சிறப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் லீவு தான். யா ரசூலல்லாஹ், உங்கள் கருத்தை பிரிப்பேனோ, இத்தனை காலம் தவித்த தவிப்பை அழுது தீர்ப்பேனோ. எங்கள் யா ரசூலல்லாஹ், உங்கள் கருத்தை பிரிப்பேனோ, இத்தனை காலம் தவித்த தவிப்பை அழுது தளிப்பேனோ. எங்கள் யா ஹபீபல்லாஹ், எங்கள் உயிரினும் உயிரான உயிர் யா ரசூலல்லாஹ், என்னவென்று சொல்வேனோ நான், என்னவென்று சொல்வேனோ நபியே, உங்கள் காதலிலே நாம் சொன்ன முடிஞ்சதுக்கப்புறம் மதர் சலன் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பரிசளிப்பு வச்சுருந்தா என் பிள்ளைக்குமே கிஃப்ட் வந்து கொடுத்துருந்த ஹலோ மாஷா அல்லா. எல்லா பிள்ளைங்களுக்குமே சமமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி பரிசு கொடுத்துருந்த ஹலோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதோட வந்து லீவ் விட்டுட்ட ஹலோ இன்ஷால்லா பெருநாக்கு முடிஞ்சு தான் பள்ளி அடுத்தது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலாக நம்ம வந்து நோன்புக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம். அல்லா எல்லாருக்கும் உடல் ராகத்தையும் கை கால் தெம்பையும் கொடுக்கணுன்ட்டு துவா செய்யுங்க. எல்லாருக்கும் 30 நோன்பும் எல்லாருமே எடுங்க, எல்லாருக்குமே கிடைக்கணுன்ட்டு துவா செய்யுங்க. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.